தவக்காலம் முதலாம் வாரம் திங்கட்கிழமை. தவக்கால சிந்தனை. இன்று தவக்கால சிந்தனை வழங்குகின்றார் அருட்பணி ஜான் பீட்டர் அவர்கள். மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 மற்றும் 11 முதல் 18 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும் என் பெயரால் பொய்யானை இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரே இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு படியென உன் இனத்தோர் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 19. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: வானதுதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடம் இருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை
உரிமைப்பேறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையா நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர் நிலைவாழ்வு பெறவும் செய்வார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்தியசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு இறைவனின் தீர்ப்பை குறித்து பேசுகிறார். கடவுள் மக்களை இரண்டாக பிரித்து இறுதி நாளில் அவர்களை வலப்புறமும் இடப்புறமும் நிறுத்துகிறார். வலப்பக்கத்தில் உள்ளோரை, தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றவர்களை வாருங்கள் என்று விண்ணகத்தில் தன்னோடு சேர்த்து கொள்கிறார். என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறி பசித்தோருக்கு உணவளித்தது, அடுத்தவர் தாகத்தை தணித்தது, அந்நியரை ஏற்றுக்கொண்டது, மற்றவருக்கு ஆடை கொடுத்து உதவியது, நோயுற்றவரை கவனித்து கொண்டது, சிறையில் இருப்பவரை சந்தித்து ஆறுதல் சொன்னது போன்ற நற்செயல்கள் எல்லாம் புண்ணியங்களாக அவர்களுக்கு மாறுகிறது என்பதை எடுத்துரைக்கிறார். அடுத்தவருக்கு உதவுவது புண்ணியத்தை தேடித்தரும். இறைவனோடு இருப்பதற்கு உதவும் எனக்கு அடுத்து இருப்பவர் இறைவனே. அவருக்கு நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அவை இறைவனுக்கே செய்ததாக மாறுகிறது. இவ்வகை நற்செயல்கள் வான்வீட்டில் இறைவனோடு இருக்கும் பேரின்ப பாக்கியத்தை எனக்கு பெற்றுத்தருகிறது. புண்ணிய செயல்கள் ஆசீர்வாதங்களாக மாறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக இறைவன் நமக்கு கூறுவது, மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அது இறைவனுக்கே செய்ததாக மாறுகிறது. இந்த தவக்காலத்தில் முதலாவதாக அடுத்தவருக்கு உதவுவோம், அயலாரில் ஆண்டவரை காண்போம்.
இரண்டாவதாக, இந்த நற்செய்தி பகுதியை ஆழ்ந்து படித்தால் இன்னும் ஓர் பாடம் நமக்கு தெளிவாகிறது. நற்செயல் செய்தோரை இறைவன் விரும்புகிறார், அவர்களுக்கு வான்வீட்டில் இடமளிக்கிறார். மாறாக நற்செயல் செய்யாதோரை விமர்சிக்கின்றார். புண்ணியம் செய்தவரை இறைவனின் ஆசீர் பெற்றவர்களே வாருங்கள் என்கிறார், புண்ணியம் செய்யாதவரை சபிக்கப்பட்டவர்களே என்கிறார். நன்மை செய்தால் ஆசீரும், நற்செயல் செய்யாததால் சாபமும் கிட்டுகிறது. அடுத்தவருக்கு நன்மை செய்யாமல் இருப்பதே சாபத்திற்கு வழிவகுக்கிறது. தீமையே செய்யவில்லை என்றாலும் நன்மை செய்யாமல் இருப்பதே சாபம். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, கெட்டது செய்யல என்று நினைத்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இதை இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், இயேசு சொல்லும் கருத்து சிறந்த வாழ்வியல் நற்செய்தியாக மாறுகிறது. தீமை செய்வதால் சாபம் என்பதை விட நன்மை செய்யாமல் இருப்பதே சாபம் என்ற பேருண்மை வெளிப்படுகிறது. நன்மை செய்தோரை இறைவனின் ஆசீர் பெற்றவர்களே என்று இயேசு அழைக்கிறார். ஏனெனில் மனிதர்களாகிய நாங்கள் நன்மை செய்ய ஆசீர் பெற்றவர்கள். அடிப்படையில் நாங்கள் புண்ணியம் புரியவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செயல் புரிவதே இந்த ஆசீரால் தான். நற்செயல் புரிய வைப்பதே எங்களிடம் உள்ள இந்த இறை ஆசீர். மனிதாபிமானம் என்பது இந்த ஆசீரின் ஊற்றிலிருந்தே பிறக்கிறது. அயலாருக்கு உதவுவது இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீரில் இருந்து பகிர்ந்தளிப்பது மட்டுமே. நன்மை செய்வதே இந்த ஆசீரால் தான். இந்த இறை ஆசீரை பயன்படுத்தாமல் அடுத்தவரின் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பது சாபத்திற்கு இட்டுச் செல்கிறது. எனவே இறை அன்பர்களே, இயேசு இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி, முதலாவதாக அயலாருக்கு நற்செயல் புரிவது இறைவனுக்கே புரிவது. இரண்டாவதாக, புண்ணியம் செய்யவே நாங்கள் பிறந்திருக்கிறோம், அதுவே ஒரு ஆசீர். நற்செயல் செய்யாமல் விடுவதே சாபமாக மாறுகிறது. எனவே மன்றாடுவோம். இறைவா, அடுத்தவரில் நாங்கள் உம்மை காணவும் நன்மை மட்டுமே புரியவும் தேவையான அருள் தாரும். ஆமென். நேர்கள் இதுவரை தவக்கால நற்சிந்தனை கேட்டீர்கள். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். இன்றைய நிகழ்ச்சியில் சிந்தனை வழங்கியவர் அருள்பணி ஜான் பீட்டர் அடிகளார். அருள்பணி ஜான் பீட்டர் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.